இப்படி மானுடரெல்லாம் இவர் மொழி தருமம் கண்டு ஒப்புடன் கூடி வந்து ஒருவனே தஞ்சம் என்று செப்பிட துளையாதையா சீர்வதாபதமே என்று நற்புடன் மனுடரெல்லாம் நாடியே மகிழ்ந்திருந்தார். நாடியே உலகிலுள்ள நருளெல்லாம் ஓர் தலத்தில் வந்து கூடியே நிற்கும் போது குரோணிதன் கொடியால் வந்த சாதிகளதினால் நீசன் சாகிறதறியாமீறி பாடிய வைகுண்டர்தாமை படையேவி பிடிக்க வந்தான். வந்தவன் சுசீந்திரம் தன்னில் வளைந்தவன் கூடாரமிட்டு மந்திரி மாறை நோக்கி வகையென புகழ்வானீசன். இந்த மாநிலத்தில் என்னோடு எதிரிதான் யாரோ சொல்வீர். விந்தையாய் அவரை சென்று விருதிட்டு வருக என்றான். நாடும் குரோணி நாதவழியாய் வீரந்த மூடமடைந்த முழு நீசமாபாவி இருந்த நகர் வீட்டு எழுந்திருந்து தானேகி வருந்த படையோடு வந்தான் சுசீந்திரத்தில் ஆனை திரள் கோடி அதிக பரிகோடி சேனை திரள் கோடி சென்றார் சுசீந்திரத்தில் சேவுகாரர் திருக்கர் தூலுக்கருடன் ராவுத்தர் கோடி ராட்சசர்கள் முட்கோடி சரணன் கரணன் சௌனிக்க ஒளியுடன் முரடனுடனே மூர்க்கர் மூளு மூடர் பாடைகள் அலங்கரித்து பாரவேடி தீர்த்து கொடிகள் அலங்கரித்து குடைகள் மீக பிடித்து வாழ்காரர் கோடி வல்லையக்காரர் கோடி தோள்காரர் கோடி சுரண்டிக்காரர் கோடி அம்புக்காரர் கோடி ஆயுதக்காரர் கோடி வம்புக்காரர் கோடி வந்தாரவன் கூடே வெடிக்காரர் கோடி வேல்காரர் கோடி அடிக்காரர் கோடி வந்தாரவன் கூட இத்தனை யார பரத்துடன் ஈசன் தத்தியுடன் நடந்து தமக்கு மீக அடித்து வந்து கூடாரம் இட்டான் சுசீந்திரத்தில்
தந்து தந்தாக தளங்கள் மீக கூடி கொந்து கொந்தாக கொடும்படைகள் தான் கூடு மந்திரிமார்கள் வந்திருந்து எது சொல்வான் கேளாய் நீ மந்திரியே கிருபையுடன் ஒரு வசனம் வாளால் பெரிய மன்னர்கள் நாள் முதலாய் நமக்காயிருந்ததுகான் நம்முடைய நாளையிலே துடுக்கான வெள்ளை நசுராணி வந்தனுக்காய் ஆச்சுதே நாடு அவனுக்கே ஆகிடினோம் பேச்சு நாமல்லால் பின்னொருவர் காணாதே ஆனதினால் பூமியிலே யாதொருவரானாலும் மானமரவே நமக்கு மாற்றானாய் கண்டதுண்டால் ஆய்ந்து விசாரித்து அறிவித்து சொல்லுமென்றான் தேர்ந்து நின்று மந்திரியோம் தீனீச குலமதினால் பொல்லாத சுத்தீர பிசாசு குலமானதினால் கல்லாதான் கோடி கண்டு தேர்ந்து துரைப்பான் வேறொருவரையும் மேதினியில் நாம் காணோம் வாரோர் நியாயமாற்றம் வையகத்தில் காணுதுகான் நமக்கு இறை இருத்து நாடோழி எங்கள் செய்யாம் குமுக்காயினம் பெருத்த கூண்ட சாணாரினத்தில் வைகுண்டமாக வந்து பீரந்தோம் என்றும் பொய்மை கொண்ட பூமியெல்லாம் வேறொருவராளாமல் நான் தான் மூடி சூடி நாடு கட்டி ஆழ்வேன தான் உரை பகர்ந்து சாதி பலதும் வருத்தி ஒரு தளத்தில் ஊட்டுவித்தான் உற்ற நீரானதையும் அருகிருக்கும் சாணார்க்கு அதிக விதி தோணுதுகான் ஆகாத்த பொல்லாரை அழித்து போடுவேன் என்றும் வாகா சாகா வரங்கள் சாணாருக்கு ஈவேன் என்றும் சொல்லி இருக்கிறான் சுவாமி வைகுண்டமென்று தொல்லிலையில் இந்த சொல் கேட்குது ராசாவே என்றவன் மந்திரிகள் இத்தனையும் சொன்னவுடன் ஒன்று முறை ஆடாது உட்கார்ந்து ஐந்துரைப்பான் ஏது காண்மாயம் இது நியாயம் வந்ததென்ன வாதுக்கு ஒருவர் வருவோரை காணும் என்று நினைத்ததற்கோ இந்த நேரே சொல் வந்ததுகான் மனதயர்ந்து பார்த்து மந்திரியை தான் நோக்கி ஏது காரணம் மந்திரியே எல்லாரிலும் எளிய சாதியிலே உள்ளவன்தான் சாற்றுவானோ இந்த மொழி
ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது காணி மொழியில் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லோரும் கூடியிருந்து பாராய் நீ மந்திரியே, பாரில் ஒரு சாஸ்திரியை என்றந்த பேர்கள் எல்லோரும் சம்மதித்து அந்தந்த சாஸ்திரியை அவன் வருத்தி கேட்கலுற்றான். சாஸ்திரியே, இந்த தர்மராட்சியந்தனிலே வேற்றொருவர் எந்தனுக்கு வீரிட்டது உண்டோகான், எதிரியுண்டோ பாரு என்னுடைய சோதிரியே. சுருதி மிக பார்த்திய கடிய சோதிரி புகழ்வான் தருமமுடி வேந்தே, சாற்ற கேளும் அரசே கரும கலிதோஷம் கமண்டலங்களில் வரையும் சுத்தி பறந்ததுகான். தோஷத்தால் பூமியெல்லாம் கர்த்தனரி கிருஷ்ணர் கடிய கோபம் வெகுண்டு பூமியிலே வந்து பிறந்த அந்த தோஷமதை சுவாமி தர்மத்தாலே தோஷமதை அளித்து நற்பூமியாக்கி நாடெங்கோ ஒரு கூடைக்குள் சொல்லொன்று கொள்ளாள சுவாமி மகாவிட்டு நிபம் மனுவாய் பிறந்து வைகுண்டாம் என்று சொல்லி தனுவை அடக்கி தவசு மீக இருந்து நல்லோரை எல்லாம் நாடி மீக எடுத்து வல்லோராய் சாகாமல் வரங்கள் மீக கொடுத்து ஆள வருவார். அவர் வருகும் நாளிதுகான் என்று மிக சோதிரியோம் இந்த கூறியுரைக்க நன்று நன்று என்று ராசன் மிக மகிழ்ந்து சொல்ல கேள் சோதிரியே, சொன்னதெல்லாம் சரிதான் எல்லையுண்டோ அவர் வந்திருக்கும் இனங்கள் என்ன சொல்லி விதி நீ சுத்தமுள்ள சோதிரியே. நல்லியல்பு பெற்ற நற்குறியோன் எதுரைப்பான் இன்னவகை சாதியிலே இவர் வருவார் எனவே சொன்ன குறியை தீயங்குதுகான் என் மனங்கள் தருமம் கொண்டு சுவாமி தாரணியில் வந்ததினால் பொறுமை குலமாயிருக்கும் பெரிய வழியாயிருக்கும் நம்மாலே சொல்லி நவில கூடாதிதுவே. சும்மாயனை நீங்கள் சோழி பண்ண வேண்டாமே எந்தந்த சோதிரியோ இணங்கி வணங்கி நின்றான். மண்டுதனையாளும் மன்னன் மறுத்தே புகழ்வான் அப்படித்தனால் ஆதிமகாவிட்டுணுவாம் இப்படியே வந்து
இவர் பிறக்க வேணுமென்றால் போத்தி நம்பூரி பிராமண சூத்திர குலத்தில் பிறக்காமல் இந்த பிறர் தீண்டாசான் குலத்தில் பிறக்க வருவாரோ பெரிய நாராயணரும் சும்மா இந்த சாணான் சுவாமி என சமைந்ததெல்லாம் பம்மாத்தாய் காணுதுகான் பராக்கிரம மந்திரியே இப்போது ஒரு நொடியில் இந்த சாணாந்தனையும் மெய்ப்பாக கொண்டு விட வேணும் எந்தன் முன்னே என்று மந்திரிமாரை ஏவும் தருவாயில் அன்று அருகிருந்த ஆயிடையர் தன் வழியில் ஒருவன் எழுந்திருந்து உற்றராசனை நோக்கி கருதினம் போல் புத்தி கற்பித்தானம்மானே கேட்டீரோ முன்னாளுள்ள கெருவித வளங்களெல்லாம் தாட்டிமையா சொல்வேன் தாமியேனோ வணங்கி நின்று பூட்டியே மனதில் வைத்து புத்தி என்று எண்ணி நீரும் நாட்டினில் நன்மை செய்து நலமுடன் அரசு செய்யும் மாயனோ உபாயத்தாலே மனுவது போலேயாகி ஆயனர் குலமும் தோன்றி அவனியில் இருப்பார் கண்டீர் மாயத்தை அறியா நீரோ மாளவே போக வேண்டாம் நியாயமாய் உரைத்தேனையா நம்முடைய அரசு கேகும் எளிமையாம் குலங்கள் என்று எண்ணுற மனுவே அல்ல பாளிரன ஆதிநாதன் பார்க்கவே மாட்டாரையா அழிவது யுகத்து காச்சு ஆனதால் வருவாதிட்டம் வழி இது இல்லை ஐயா மாறியே போவோம் வாரோம். இங்கே அவர் ஐயா வைகுண்டர் மக்களுக்கு அந்த மாந்திரம் கழிவு சோது மாரணம் கருவு கொள்ளு உபாந்தனம் தீதுக்கேற ஊரிய பொய் பல்லாங்கு ஏந்திய நெய்வாசம் இது முதல் வினைகளை எல்லாம் சாந்தியில் அந்த அமைதியில் எரித்து நீத்தி தர்மத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அதை செய்து முடித்து கொண்டிருக்கும் போது அங்கே அந்த திருவனந்தபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சுவாதி திருநாள் மகாராஜா அங்கே படையுடன் வருகின்றார். இதில் நிறைய விஷயம் நம்ம கண்டிப்பாக சிந்தனை பண்ணணும். அதாவது எதற்காக ஐயா வைகுண்டரை அந்த திருவனந்தபுரத்தை ஆண்ட சுவாதி திருநாள் மகாராஜா பிடித்து அடித்தான், ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் அவன் குரோணியாக இருந்தான், குண்டோசமசாலியாக இருந்தான், தில்லைமல்லான் மல்லோசிவாதனாக இருந்தான், சூரன் சிங்கமுகாசுரனாக இருந்தான், இரணியனாக இருந்தான், ராவணனாக இருந்தான், துரியோதனாக இருந்தான், இங்கே கலியனாக வந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். அவருக்கு இங்கே இந்த கெட்டதை அழித்தழித்து நல்லதாக வந்து கொண்டே இருக்கின்றார். அப்ப அந்த கெட்டதை அழித்தழித்து அந்த திருவனந்தபுரத்து மகாராஜா யாரிடம் இருக்கின்றான்? அவன் வேற, ஐயா வேறா? இதை ஒரு உபாயம், ஒரு விஷயமாக சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, திருவனந்தபுரத்து மகாராஜா அவன் ஒரு பெரிய பக்திமான், அற்புதமான ஆள். நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் தான். அவன் ரொம்ப அற்புதமான பக்திமான்.
அவன் வந்து எல்லா கோயில்களுக்கும் கரெக்டாக பூஜை செய்வன். அவன் அவன் என்ன செய்கின்றான், அங்கே வந்து கடவுளிடம் சொல்லுகின்றான். அவன் ஒருத்தர் வந்து சொல்லுகின்றார், கடவுளே வந்து சொல்லுகின்றான் நேரடியாக. என்ன சொல்லுகின்றார், அதை வந்து நீ வந்து இவனை அடிக்காதே, ஒருவனை நீ அடித்து துன்புறுத்தாதே, அவனும் இறைவன் தான், அவனும் உயர்ந்தவன் தான், அவன் உழைப்பில் வாழுகின்றான், அவன் நீ எதற்காக அடிக்கின்றாய் அப்படின்னு கேட்கின்றார். அவன் சொல்லுகின்றான், அவருடைய உழைப்பை நான் திருடித்தானே உமக்கு நான் பூஜை செய்கின்றேன் என்று சொல்லுகின்றான். இதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம பார்த்தோம், அவனவன் தேடுமுதல் அவனவன் வைத்து ஆண்டுருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நம்ம வந்து உழைத்து கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், அங்கே கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னா அங்கே கடவுள் வந்துடுவாரா? இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுங்க. சொல்லுகின்றார், அவன் சொல்லுகின்ற என்ன செய்கிறான், அவன் வெளியே இறைவன் என்று வணங்குவான், ஆனால் அவன் பக்திமான், அற்புதமானவன், தர்மவான், சரியாக வாழ்வான். அவன் வந்து அங்கே அங்கே இந்த நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் மழை இல்லைன்னா அங்கே நடந்து வரதுகளால் மழை பெய்யுமா. அதே போல் அங்கே தென்காசி அந்த பக்கத்துல எல்லாம் மழை இல்லைன்னா, செங்கோட்டை அங்கெல்லாம் மழை இல்லைன்னா அங்கே நடந்து போனால் அங்கே மழை பெய்யுமா. அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த அரசனை இங்கே ஐயா வைகின்ற கலியன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அவன் வெளியே இறைவன் என்று வணங்குகின்றான். இதுதான் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து இதில் நிறைய கற்பனைகளை சொல்லியிருப்பார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, நாடுங்குரோடி நாத வழி பிறந்த வளர்ந்த படையோடு வந்தான் சிதறத்துன்னு சொல்கிறார். ஆனத்திரளால் கோடி அதிக பரிகோடி கோடி கோடி கோடியாக சொல்லிட்டு வர்றார். எத்தனை கோடி? ஒரு 10 லட்சம் மக்கள் அங்கே நிற்க முடியுமா? முடியாது. 1 லட்சம் மக்கள் அங்கே நிற்க முடியுமா? சுசிதனத்துக்கு வர முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் கோடின்னு எவ்வளோ சொல்கிறாரு. இது என்ன கோடி? அப்போ கற்பனை என்பது எவ்வளோ போகுது பார்த்தீங்களா? கற்பனை திறன் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இப்போமா அது இது வந்து அந்த கவிஞர்களின் கற்பனை திறன். இவ்வளோ படையோடு அவன் வந்துட்டான் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு. அவன் கொஞ்சம் படையோடு வந்தான், அது உண்மைதான். ஆனால் வந்து கோடி, ஒரு கோடி வேணும்னா எவ்வளோ பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சுசீந்திரத்தில் வந்து ஒரு ஒரு 1 லட்சம் மக்கள் வந்தாச்சுனாலே அந்த சுசீந்திரம் தாங்குமா? அந்த பக்கம் ஆறு இருக்குது, அந்த பக்கம் கோயில் இருக்குது, அந்த பக்கம் இது இருக்குது, அங்கே நிற்க முடியுமா மக்கள்? வந்து இதெல்லாம் என்னது, ஒரு கற்பனையின் உச்சம் சொல்லுகிறார். உண்மை வந்து காரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா. ஏன்னா அங்கிருந்து அவன் படையெடுத்து வந்துட்டான். வந்த உடனே இவங்க அந்த சொல்லுகின்றார், யாராவது நமக்கு எதிரி இருக்கிறாங்களான்னு கேட்ட உடனே, எதிரின்னா யார்? அவன் வந்து ஒரு குலத்தை கீழானவன் என்று அடிக்கின்றான், ஒரு குலத்தை கீழானவன் என்று நினைக்கின்றான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இதான் சொன்னோம். நம்ம உங்க வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து வேலைக்காரனா இருக்கிறாங்க. அவன் அந்த வேலைக்காரனா இருக்கிறவன், நீங்க அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. அவன் என்ன செய்கிறான், அவன் உயர்ந்து இறைவனாக வந்து விட்டான் உங்க வீட்டில் இருக்கும் போதே. உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்க ஜீரணிக்க முடியுமா? ஒன்றும் வேண்டாம். அவன் ரொம்ப ஏழையா இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் கடவுளாக ஆக வேண்டாம், ஏழையா இருக்கிறான், அவன் திடீர் பயங்கரமா பணக்காரன் ஆகிட்டான், அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு மனம் பதற்றப்படும், வருந்தும், ஐயோ இவன் எப்படி இப்படி வந்துட்டான் இல்லையா? எல்லாருக்குமே அதுதானே, உண்மையா இல்லையா? அது வந்து ஞானிகளுக்கு அது வரவே வராது. இதுதான் உண்மை. இங்கே வந்து என்ன செய்கிறான், அவன் உடனே என்னடா இது, அவன் பார்க்கணா, என்னடா இது ஒரு கீழானவன், இது உடனே என்னடா என்னன்னு கேட்குறேன். சாணான்ட்ட சாமியா? சாமி எப்படி சாணான்ட்ட வருவான் அப்படின்னு நான் கேட்கிறேன். இதை கேட்கிறான். முழுக்கா இனம் பெருத்த கூண்ட சாணானிடத்தில் வைகுண்டமாக வந்து பிறந்தோம் என்றும் மெய்கொண்ட ஓமியெல்லாம் வேறொரு ஆளாமல் நான் தான் முடிசோடி நாடு கட்டி ஆளுவேன், இந்த நாட்டை நான் தான் ஆளுவேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எந்த நாட்டை ஆள்வதை பற்றி சொல்லுகின்றார் ஐயா வைகுண்டர்? எங்க திருவனந்தபுரத்தை அந்த மக்களை ஆளுறான்னு சொல்றாரா? இல்லை, தன்னை ஆண்டார், அவ்வளவுதான். இந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கின்றதை ஆண்டார். எல்லா உயிரும் நானும் ஒன்றாதான் என்பதை அவர் நினைத்தார். அப்போ அந்த எல்லாம் இந்த உலகத்தை ஆண்டது போல தானே அர்த்தம். எல்லா உயிரும் நானும் ஒன்றே, அந்த எண்ணம் உங்களுக்கு வரும்போது அந்த வேற்றுமை அங்கே இருக்கு. எல்லா உலகத்தையும் நீங்கள் நம்ம ஆண்டது போல தான் உண்மை என்று சொல்லுகின்றார். அப்படின்லாம் சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், எதுகான் மாயம் இது நியாயம் வந்ததென வாதக்கொருவர் வருவோரை காணோம் என்று நினைத்ததற்கோ இந்த நெரிசொல் வந்ததுகான் மனதயர்ந்து பார்த்து மந்திரியை மனதை இறந்துட்டான். ஒரு சாணான் அவன் வந்து கீழானவன் என்று அடிக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து கடவுள் வந்துட்டாரா? சொல்லுங்க, நான் பிராமணன், நம்ம ஏதுகான் மந்திரி எல்லோரிலும் எளிய சாதியிலே உள்ளவன் தான் சாற்றுவான இந்த மொழி ஏதோ ஒரு சூட்சம் இருக்குதுகான் இம்மொழியில் ஆராய்ந்து பார்ப்போம் எல்லோரும் கூடியிருந்து பாராயணி மந்திரியே பார்லரு சாஸ்திரியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், ஒரு ஜோசியனை வர சொல்றான். ஜோசியன் வந்து சொல்லுகின்றான், அந்த வைகுண்டர் அதாவது கண்ணன் பயங்கர கோபமுற்றுகின்றான். நீங்க வந்து மக்களை அடித்தால் அங்கேயும் என்ன சொல்லுகின்றார் கண்ணன், அங்கே அந்த போர்க்களத்துல என்ன சொல்லுகின்றார், இவ்வளவு பேர் சாக போறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்கின்றார். இதுக்கெல்லாம் காரணம் யார்? பீஸ்வரம், கர்ணனும் அந்த துரோணனும் தான், 3 பேரும் தான்.
இவன் 3 பேர் இல்லை என்றாலும் அவ்வளோ பேர் அங்கே செத்துருக்க மாட்டாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதே போல அந்த இங்கே மக்களை இவன் கொடுமை செய்கினால் கண்ணன் கோபமுட்டு விட்டார். கண்ணன்னா கடவுள் எல்லாருக்குமே கோபம் தானே வரும். கண்ணன் கோபமிட்டு இங்கே அந்த கடவுளாக பிறந்திருக்கின்றார் அந்த குலத்தில் அப்படின்னு சொல்லுகின்றான். எந்த குலம்னு சொன்னோன்னா அவன் உடனே என்ன செய்யலாம், நான் நைஸா எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றார். சும்மா சும்மா என்னை நீங்கள் சோழி பண்ண வேண்டாமே, என்னெந்த சோதரியும் இணங்கி வணங்கி நின்றார். என்ன சொல்லுகின்றான், தர்மம் கொண்டு சுவாமி தாரணியிலே வந்ததினால் பொறுமை குலமாயிருக்கு, பெரிய வழியாயிருக்கு. பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருப்பார்கள். நீங்க பொறுமையா இருக்கிறவங்ககிட்ட போய் எதுவுமே நீங்க செஞ்சிடாதுங்க, பண்ணிடாதுங்க. ரொம்ப அது ஒரு பெரிய பாவம். அமைதியா இருக்கிறவங்களவே நீங்க தொந்தரவு பண்ணீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாவம். இங்க அவர் பாட்டு சிவனேன்னு உட்கார்ந்து தவம் இருக்கிறார், எதுவுமே அவர் செய்யல. மக்கள் வர்றாங்க, அவர் மண்ணம் தண்ணியும் கொடுக்குறாரு. அவரு தீர்க்கல நோய் பிணிகள். நான் அப்பவுமே அதான் சொன்னேன், அவரு தீர்க்கவில்லை நோய் பிணிகள், தன்னாலே அவர்களுக்கு நோய் பிணி தீர்ந்தது. அதான் உண்மை, அதான் சத்தியம். அப்போ வந்து இங்கே அந்த சொல்லுகின்ற தர்மம் கொண்டு சுவாமி தாரணியில் வந்ததினால் பொறுமை குலமாக இருக்கு, பெரிய வழியா இருக்கு. எல்லோருமே பொறுமையாக இருக்கிறவனே பெரிய வழிதான். நீங்க ஞாபகம் வச்சுங்க. அவன் எவனா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பொறுமையா இருக்கிறான்னு நீங்க அவனை போய் நோண்டிடாதுங்க. அவன் பொறுமையா இருப்பவன் அவன் பெரிய வழியாகத்தான் இருப்பான். அவன் எந்த குலத்திலனாலும் கிடையாது. நீங்க எல்லாரும் மனிதன் தான், எல்லாரும் இறைவன் தான். அதான் சொல்லுகின்றான். எந்த குலத்தில் வருவான்னு சொன்னோன்னா அவன் சொல்லுகிறான், ஐயோ சும்மா என்னை நீங்கள் சோரி பண்ண வேணா சொன்னா அவனை கொண்டு போடும் அரசன் இல்லையா? அந்த பையன் உண்மையா இல்லையா? நீ எதுக்கு இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவான். அதனால சும்மா என்ன நீங்க சோரி பண்ண வேண்டாமே என்று மன்றுதனை ஆளும் மன்னன் மறுத்தே துரைப்பான். அப்படித்தான். ஆனால் ஆதி மகாவிஷ்ணு, இப்போ மக்கள் சொல்றாங்க இல்லையா, மகாவிஷ்ணு வந்து எப்படி மனுஷனா பிறப்பாரு, மனுஷனா கடவுள் வருவாரா, ஒரு மனிதர்கள் கடவுள் வருவாரா, அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. அதான் சொல்லுங்க நான், ஆதி மகாவிஷ்ணுவும் இப்படியே வந்து இவர் பிறக்க அப்படி வந்து பிறக்கணும்னாலும் எப்படி பிறப்பாரு, போத்தி நம்பூரி பிராமண குலத்துல தானே பிறப்பாரு. நான் தான் சொல்றேன், போத்தி நம்பூரி பிராமண குலங்கள் அவ்வளவுமே தவறு செய்கின்றார்கள். நான் அதான் சொல்றேன், அது இறைவன் எங்கே இருக்கின்றான், அப்படி என்ன சொல்லணும், தூணிலும் வேதங்களை படிச்சுட்டு இருக்கணும். வேதம் என்றால் என்ன? வேதத்தை வியாசர் 4ஆக பிரித்தார். வேதம் என்றால் என்ன? உண்மை உழைப்பு இல்லையா? உண்மை உழைப்பு, உண்மையான அந்த வர்த்தகனாக இருக்கணும், உண்மையான அந்த கடமையை சரியாக நாட்டுக்கு வீட்டுக்கு சரியான கடமையை செய்வனும், சரியாக தியானம் தவம் செய்து பிரம்மத்தை உணர்பவன் மட்டுமே தான் பிராமணன். அவன்தான் இறைவனாக மாறுகின்றான். அதே சொல்லுகின்றான், போத்தி நம்பூரி. போத்தினாலே அவன் பிராமணன் கிடையாது. அதை வந்து போத்தின்னா நீ என்னதுன்னா நீ மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் போத்தின்னு சொல்ல. அவங்க எதை பார்த்து சொல்லுகின்றான், தனக்குள்ளால் இருக்கிற இறைவனை பார்த்து அவன் மந்திரம் சொல்லவில்லை. அவன் வெளியே கல்லை பார்த்து தான் அவன் மந்திரம். அதான் போத்தின்னு சொல்றாங்க. போத்தி நம்பூரி பிராமண சூத்திர குலத்தில் பிறக்காமல் இந்த பிரவர்த்திண்டா சாணார் குலத்தில். யாரும் பக்கத்துல போக முடியாது. அவன் பக்கத்துல போனா மீன் நாத்தம் அடிக்கும். அவன் பக்கத்துல போனா ஒழுங்காக குளிக்க மாட்டான், வேர்வை நாத்தம் அடிக்கும். அவன்கிட்டே வந்து கடவுள் பிறப்பாரு அப்படின்னு அவன் நினைக்கின்றான். பிறக்க வருவாரோ பெரிய நாராயணரும் சும்மா இந்த சாணான் சுவாமி என சமைந்ததெல்லாம் பம்மாத்தாய் காணதுகான் பராக்கிரம் மந்திரியே, இப்போது ஒரு நடியில் இந்த சாணாந்தனையும் வெப்பாக கொண்டு விடவேணும் எந்தன் முன்னே என்று மந்திரிமாரை ஏவும் தருவாயில் அன்று அங்கிருந்த ஆயிடையர் தன்வெளியில். அங்கிருந்து ஒருத்தன், எல்லா இடமும் ஒருத்தர் இருப்பாங்க, எல்லா இடமும் ஒரு ஞானம் உள்ளவர் இருப்பார். அவர் உங்களுக்கு புத்தி சொல்லுவார். அந்த புத்தியை நீ கேட்கலைன்னா முடிஞ்சா நீ அவ்வளவுதான். யாராக இருந்தாலும் அங்கிருந்து ஒருவன் புத்தி சொல்ல வருவான் எல்லாருக்குமே. அந்த புத்தியை நீங்கள் கேட்கவில்லை என்றால் முடிஞ்சது இல்லையா? உண்மையா இல்லையா? இப்போ வந்து அதான் சொல்லுகின்றார், கேட்டீரோ முன்னால் உள்ள கருவிதங்க வளங்கள் எல்லாம் தாட்டிமையாக சொல்வேன், தமியேனும் வணங்கி நின்று பூட்டியே மனதில் வைத்து புத்தியன. நான் வந்து மனசுக்குள்ள வச்சு பூட்டி வச்சா நீங்கள் பெரிய அரசர், உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் நான் பூட்டி வச்சுட்டேன்னா நான் என்னையும் நரகத்தில் கொண்டு போயிடுவேன். உண்மையை நான் சொல்ல வேண்டியதான். நல்லவர்கள் உண்மையை உரைக்க வேண்டும். நல்லவர்கள் எப்பொழுது அந்த உண்மைகளை, அந்த தர்மத்தை சரியாக சொல்லவில்லையோ, நல்லவர்கள் அந்த தர்மத்தை தனக்குள்ளாயே வைத்து அடக்கி வைத்தார்களோ அவர்களும் பாவிதான். அவர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், முடிந்தவரை சொல்ல வேண்டும். நம்ம வந்து நிறைய பேர் இப்படியெல்லாம் சொல்லியிருப்போம், அதாவது அவங்க பாவி. ஏன் அப்படின்னா, ஏன்னா இதை சொல்லணும். இன்னும் புரிந்து கொள்ள வேணும்னா என்ன பண்றது? வழிபட செய்கிறவங்க எல்லாம் கையால் நீங்கள் தண்ணி கூட வாங்கி கொடுக்கான்னு சொல்லித்தான் ஆகணும். அப்போ வந்து இதை சொல்ல வேண்டியது சொல்லித்தான் ஆகணும். நம்ம அதை மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இல்லை நீங்கள் அங்கே போய் உருவத்தையே கும்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? உண்மையே இல்லை. இதெல்லாம் நான் தெளிவாக சொல்கின்றார். எளிமையாம் குலங்கள் என்று மாயனோ உபாயத்தாலே மனுவது போலேயாகி
ஆயனார் குலமும் தோன்றி அவனியில் இருப்பான் கண்டீர். மாயத்தை அறியா நீரும் ஆளவே போக வேண்டாம். நியாயமாய் உரைத்தேன் ஐயா நம்முடைய அரசுக்கு. அவர் வந்து இல்லை எங்கே வேணாலும் பிறப்பாரு. நீங்கள் அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதுங்க. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் வந்து நம்முடைய அரசுக்கு நம்முடைய நாட்டுக்கு செல்வோம் அப்படின்னு அவர் சொல்லுகின்றார். எளிமையாம் குலங்கள் என்று எண்ணிறம் அணுவே அல்ல பிளிர்ன ஆதிநாதன். எங்கேருந்து ஆதிநாதன் பார்க்கவே மாட்டேன், எங்கேனாலும் வருவார். எந்த உயிராக இருந்தா என்ன இல்லையா? ஒருவர் ஒரு ஒரு செடி என்னாகின்றது? இறைவன் எனக்குள்ளால என்று நினைத்து வந்து 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 அது நாம் இறைவனாக நாம் முழுமையாக மாறுவதற்குள் அந்த செடி அங்கே வந்துவிடும். அல்ல யாரிடம் அங்கே இறைவன் வருவான் என்று நமக்கு எப்படி தெரியும்? இல்லையா? சொல்லுகின்றார்,